ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். எடப்பாடி பழனிசாமி மாவட்ட செயலாளர் மீட்டிங்கில் ஸ்ட்ரிக்டாக ஒரு கண்டிஷன் போட்டார். தமிழக வெற்றி கழகத்தை பற்றியும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் பற்றியும் யாரும் வெளியே விமர்சிக்க கூடாது அப்படின்னு சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே ஆதவ அர்ஜுனாவுடைய வீடியோ சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரலாகவே பரவிட்டு இருக்கு. என்ன பேசியிருக்கிறார் அந்த வீடியோல அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று தினத்துல 10th +2 பசங்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்கும் நிகழ்ச்சி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மாமல்லபுரத்தில் நடந்தது. இந்த நிகழ்ச்சியை மேற்பார்வையிடுறதுக்காக ஆதவ அர்ஜுனாவும், அது தேர்தல் பிரிவு பிரச்சார மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனாவும் கட்சியோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்தம் 2 பேரும் என்ன பண்றாங்க, பார்வையிட்டு நடந்து பேசிட்டு வர்றாங்க. அதுல நம்ம ஆதவ அர்ஜுனா என்ன பண்றாரு, எடப்பாடி பழனிசாமி சரமாரியா விமர்சிச்சிருக்காரு. எந்த கட்சி தலைவரையோ கட்சி நீங்க விமர்சிக்க கூடாதுன்னு கட்டளை போட்ட எடப்பாடி பழனிசாமியை அந்த கட்சியோட பொதுச் செயலாளரும் இன்னொரு பொதுச் செயலாளரும் விமர்சிச்சுட்டு கிண்டல் வச்சுட்டு சிரிச்சுட்டு பேசிட்டு வராங்க. இது எந்த விதத்துல நியாயம் அப்படின்ற ஒரு ரேஞ்ச் இருக்குல்ல. ஆதவ அர்ஜுனா யாருங்க? முதல்ல அவரெல்லாம் அரசியல்ல கத்துக்கணும், எல்கேஜி முடிக்கலங்க. அந்த ரேஞ்சில தான் இருக்கு. பால்வாடியில இருக்கிறாருங்க. அரசியல்ல இன்னைக்கு பால்வாடியில படிச்சுட்டு இருக்கிற ஒரு ஸ்டூடெண்டா தான் நம்ம ஆதவ அர்ஜுனா இருக்கிறாரு. இன்னும் அவர் எல்கேஜிக்கே வரல. அதுக்கப்புறம் எல்கேஜி முடிக்கணும், யூகேஜி முடிக்கணும், 1ஆம் படிக்கணும், 2ஆவது படிக்கணும், அதுக்கப்புறம் தான் +2 படிக்கணும். இங்க எடப்பாடி பழனிசாமி எல்லாம் +2 முடிச்சுட்டு உட்காந்து இருக்காரு. இவர் பால்வாடி பையன் +2 மாணவன் கலாய்க்கிற மாதிரி தான் ஆதவ அர்ஜுனா எடப்பாடி பழனிசாமியை கலாய்ச்சிருக்கு. என்னதான் இருந்தாலும் எடப்பாடி பழனிசாமி மேல நம்மளுக்கு ஏகப்பட்ட கருத்து முரண்பாடுகள் இருக்கும், விமர்சனங்கள் இருக்கும். ஆனா இப்படி வரும்போது நம்ம எடப்பாடி பழனிசாமி விட்டு கொடுத்துட முடியுமா? அதெல்லாம் விட்டு கொடுக்க முடியாது. ஆதவ அர்ஜுனா யாரு, எடப்பாடி பழனிசாமி யாரு? எடப்பாடி பழனிசாமி இங்க இருக்கிறாரு, ஆதவ அர்ஜுனா இங்க இருக்கிறாரு. இந்த ஆளு இவரை விமர்சிக்க முடியுமா அப்படின்னு ஒரு ரேஞ்ச் இருக்குல்ல, ஒரு கருத்து இருக்குல்ல, அதை வன்மையா கண்டிக்கத்தக்கதுதான் அப்படின்றத நம்ம சொல்றோம். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னதான் அப்படி பேசியிருந்தாரு ஆதவ அர்ஜுனா அப்படின்னு பாத்தீங்கன்னா, புசியானந்த கிட்ட சொல்லிட்டு வர்றாரு, எடப்பாடி பழனிசாமியை நம்பி யாருமே கூட்டணிக்கு வரதுக்கு தயாரா இல்ல, பாஜகவே அதிமுகவை தள்ளி விடுறது தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. அண்ணாமலையாவது ஒரு 10 பேரை கூட வச்சுக்கின்னு ஒரு 18% 20% ஓட்டு வாங்கினாரு. ஆனா இங்க எடப்பாடி பழனிசாமியோட பப்பு வேகல, அவரை நம்பி யாருமே கூட்டணி வரதுக்கு தயாரா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு கிண்டலா சிரிச்ச 2 பேரும், புசி ஆனந்தும் சரி இல்ல ஆதவ அர்ஜுனா சரி, 2 பேரும் ரொம்ப ஜாலியா கலகலப்பா என்ன பண்றாங்க, பேசிட்டு வராங்க. சோ இந்த வீடியோ சமூக வலைதளங்கள்ல ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்கு. இத பார்த்து அதிமுகவினர் கொந்தளிச்சிட்டு இருக்காங்க. என்னன்னா, உங்க கட்சியும் உங்க தலைவரையும் விமர்சிக்க கூடாதுன்னு எங்க கட்சி தலைவர் எங்களுக்கு ஆர்டர் போட்டிருக்காரு. ஆனா எங்க கட்சி தலைவரை கத்துக்குட்டியான ஆதவ அர்ஜுனா எப்படி கலாய்க்கலாம், எப்படி பேசலாம்? அதிமுகவை பார்த்து தமிழக வெற்றி கழகம் இப்படி ஏளனமா பேசலாமா, இப்படி சிரிக்கலாமா? எங்க வயசுன்னா உங்க வயசு என்னங்க? நீங்க இப்பதான் என்ன பண்ணிருக்கீங்க, எங்க கட்சிக்குள்ளேயே வந்திருக்கீங்க. நாங்க ரொம்ப வருஷம் ஆயிருச்சு. நாங்க பொன் விழாலாம் கண்டுட்டோம். நீங்க எங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறீங்களா, பாடம் எடுக்கிறீங்களா அப்படின்ற ரேஞ்சில தான் அதிமுக என்ன பண்ணுச்சுன்னா இறங்கிருக்கு. இப்போ கோதாவில் இப்போ எந்த கட்சியை விமர்சிக்க கூடாது, எந்த தலைவரை விமர்சிக்க கூடாதுன்னு ஆர்டர் போட்ட எடப்பாடி பழனிசாமியை அதே கட்சியை சேர்ந்த பொதுச் செயலாளர் 2 பேரும் சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. இதை தாங்கிக் கொள்ள முடியாம எடப்பாடி பழனிசாமியோட ஆதரவாளர்கள் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரையும் தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் புசி ஆனந்தையும் தேர்தல் பிரிவு பொதுச் செயலாளர் ஆதவ அர்ஜுனாவையும் வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. ஏன்னா இது பொறுத்து கொள்ள முடியாத ஒரு சம்பவம் தான். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி எங்க இருக்கிறாரு, ஆதவ அர்ஜுனா எங்க இருக்கிறாரு? ஆதவ அர்ஜுனாக்கு இதே வேலையா தான் போச்சுங்க. விசிகால இருக்கும் போதே இப்படிதான் கொளுத்தி போட்டுன்னு என்ன பண்ணாரு, எல்லாருக்கும் மாட்டி விட்டு இருந்தாரு. இப்போ தமிழக வெற்றி கழகத்தில் என்ன பண்றாரு, இந்த மாதிரி சிண்டு மூட்டி வேலை தான் பாக்குறாரு. எப்படியாவது பாஜக கூட்டணியிலிருந்து பிரிஞ்சு நம்ம தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சிடலாம் அப்படின்னு அதிமுக யோசிக்குது. எப்படியாவது பாஜக கூட்டணியிலிருந்து பிரிச்சு அதிமுக கூட கூட்டணி வச்சு நம்ம ஓட் பேங்கை ஏத்திரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழக வெற்றி கழகம் நினைச்சிருக்கு. இவங்க 2 பேரும் அண்டர் டீலிங்ல போருகிற வேலையில இப்போ குறுக்கால பூந்த மாதிரி நம்ம ஆதவ அர்ஜுனா இது மாதிரி பேசுறாருன்னா இது யாரால ஏத்துக்க முடியும்? என்ன ஒரு தைரியமா இருக்கும் ஆதவ அர்ஜுனாக்கு, எங்க தலைவரை இது மாதிரி பேசுறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பாஜகவை சேர்ந்த முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் எடப்பாடி பழனிசாமி தற்குறி அப்படின்னு சொன்ன ஒத்த வார்த்தைக்காக எப்பேற்பட்ட ஒரு வார்த்தை போர் நடந்தது. இதன் விளைவா பாத்தீங்கன்னா பாஜக கூட்டணியில இருந்தே அதிமுக வெளியே வந்துச்சு. சோ இவரு ஆதவ அர்ஜுனால அண்ணாமலைக்கோட கம்பேர் பண்ண எந்த மொழிக்கு இவர் எங்க தலைவர் விமர்சிக்கலாம்? அது எப்படி விமர்சிக்கலாம்? நாங்க சும்மா இருப்போமா? எங்க தலைவர் எங்களுக்கு ஆர்டர் போட்டிருக்காருங்க, ஆனா அதுக்கு நீ இந்த மாதிரி நாங்க பொறுமையா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கோதாவில இறங்கி இருக்காங்க அதிமுகவினர். சோ சமூக வலைதளங்கள் அதிமுகவும் தமிழக வெற்றி கழகத்துக்கும் ரொம்ப சண்டைகள் போட்டு போயினதான் இருக்குது. இது எதுல போய் முடிய போகுது அப்படின்னு சொன்னா, ஏன்னா பாஜக கூட எப்போ வேணாலும் கூட்டணியை முறிச்சிட்டு தமிழக வெற்றி கழகத்தோட கூட்டணி வச்சு ஆட்சியை பிடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி நினைச்சிட்டு இருக்காரு. இந்த நினைப்புல ஆதவ அர்ஜுனா இது மாதிரி மண்ணவாரி போட்டாருன்னா எப்படிங்க அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் இருக்கு. இதை தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்
கண்டிக்கணும் அப்படின்ற ஒரு கோரிக்கையும் வந்து என்ன பண்ணிருக்கு, முன்வைக்கப்பட்டிருக்கு. அதாவது எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து விஜய்க்கு ஒரு மெசேஜ் போயிருக்கு. நீங்க ஆதவர்ஜுனாவை கண்டிச்சு வைங்க, கொஞ்சம் நாவடக்கத்தோட பேச சொல்லுங்க. இது மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாருன்னா இது நல்லதுக்கு இல்ல, கூட்டணி வைக்கிறதுக்கு நல்லது இல்ல அப்படின்ற ஒரு ரேஞ்சில தான் எடப்பாடி பழனிசாமி தரப்புல இருந்து ஒரு மெசேஜ் போயிருக்கு. இப்போ ஆதவர்ஜுனாவை லெஃப்ட் ரைட் வாங்குறதுக்கு விஜய் அவர்கள் ரெடியா இருக்கிறாரா, என்ன நடக்க போகுது அப்படின்றது பார்க்கலாம். சோ ஆதவர்ஜுனா எடப்பாடி பழனிசாமியை இப்படி தரக்குறைவா விமர்சிச்சிருக்கிறாரு. இது ரொம்ப அரசியல்ல ரொம்ப பரபரப்பா ஏற்பட்டு இருக்கு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தமிழக வெற்றி கழகத்தையும் விஜய் அவர்கள் விமர்சிக்காதீங்க அப்படின்னு சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே இந்த வீடியோ வந்து ரொம்ப வைரலா பரவிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதுல கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.